கல்யாணம் நடக்காம போனதுக்கு நீதானே காரணம். மதி, நீ இப்ப என்ன பண்ற? உன் சித்தப்பா கிட்டயும் சஞ்சய் கிட்டயும் இது விஷயமா பேசுற. பேசி ஒரு நல்ல முடிவோட வர என்ன, ஓகேவா? வயசு புள்ளிய லட்சணமா அவனை வளைச்சு போட துப்பு இல்ல. போடி. ஈஸியா லவ் பண்றோம்னு சொல்றீங்க, சாதாரணமா தோத்து போயிட்டோன்னு வந்து நிக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் நாங்கெல்லாம் செத்து பழிக்கிற மாதிரி இருக்கோம். நடராஜ் உடனே இங்க வர சொல்லு. எதுக்கு வர சொல்லணும்னு கேக்குறேன். ஏன் பட்டதெல்லாம் போதாதா? இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பேர பிள்ளைங்க முக்கியம்னா எனக்கு என் புருஷன் முக்கியம். அவங்க என் புருஷனை அவமானப்படுத்துவாங்க, நான் கண்டுக்காம இருக்கணுமா? இப்படி எங்க சொந்த பந்தத்தை வேண்டான்னு அடிச்சா என்னடி அர்த்தம்? வேற என்ன, வேண்டான்னு தான் அர்த்தம். உங்க பெரிய மருமகளால எப்பவுமே பிரச்சனை தான். அவ சங்காத்தம் இல்லன்னா அந்த பாஞ்சாலிக்கு என் மகனை சம்பந்தம் பேசுற தைரியம் வருமா? நல்லா சேர்ந்துருக்காளுங்க பாருங்க, சம்மந்தியும் சம்மந்தியும். காலையில எழுந்த உடனே அதுங்க மூஞ்சில முழிச்சிட்டு போனா போதும், அப்படியே விளங்கிடும். உங்க பெரிய மருமகளுக்கு மட்டும் அந்த பாஞ்சாலி சம்மந்தி ஆகாம இருந்து என் வீடேறி வந்து சம்பந்தம் பேசியிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு. ஏய், நாம பையனை பெத்து வச்சிருக்கோம். பொண்ணை பெத்தவங்க வந்து கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணா யார் வேணாலும் வந்து பேசிடலாமா? அதனால தான் உங்க பெரிய மருமக சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரையுமே கிட்ட சேர்க்க வேணாம்னு சொல்றேன். ஏய், இங்க பாருடி. வசந்தா கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? என்ன கடையில வச்சு அண்ணி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஏண்டா, அவ பண்ண திமிர்த்தனத்துக்கு என் பேர பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதாமா? நடராஜன் நான் என்ன அப்படியே விட்டுற போறேன். கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டும்மா. உங்க மருமக கோவம்லாம் தீரட்டும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். டேய், போய் அம்மாவுக்கு டிஃபன் எடுத்து வை. அம்மா, போய் டிஃபன் சாப்பிட போங்க. எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். நடராஜ் பையலாவது எனக்கு ஒரு போன் பண்ணி இருக்கலாம். போய் எடுத்து வை போ. என்ன குட்டி, பசிக்குதா? இல்லம்மா, ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருந்தேன். சரி, நீ தனியா கஷ்டப்படுவியே, அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இதோ முடிச்சிட்டேன்டா. அப்பளம் பொரிச்சிட்டா முடிஞ்சது. எப்பவும் டாக்டர் 9 மணிக்கெல்லாம் போக சொல்லுவாரு. எனக்கு ஒரு வயிற்று வலி கேஸ் அவசரம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதோ அப்பளம் பொரிச்சிடுறேன். ஒன்னும் அவசரம் இல்லம்மா, நீ மெதுவாவே செய். ஆமா, நடராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனும் பசி தாங்க மாட்டானே. கரெக்ட் தாமா, ஆனா அவர் இப்ப இதெல்லாம் சாப்பிடுவாரான்னு தெரியலையே. ஏன் குட்டி, அவனுக்கு பிடிச்சதானே பண்ணிட்டு இருக்க? சரி, நீ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வை. சரிம்மா. குட்டி, நடராஜ் அப்படி சாப்பிட வர சொல்லுமா. மா, போ குட்டி, போய் சாப்பிட வர சொல்லு. போ. நட்டு சாப்பிட வாடா. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்ல. அம்மா சமைச்சு வச்சிட்டாங்கடா. சரி, இப்ப அதுக்கு என்ன? சாப்பிட கூப்பிடுறாங்கடா. என்ன இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியா சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பளம் பொரிச்சு முடிக்க போறேன். நீ அதுக்குள்ள அந்த ரசத்தை கொண்டு போய் வச்சிருமா. போ. சரி, வந்துட்டேன் அவன். அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அவன் இப்ப இதெல்லாம் சாப்பிட மாட்டாமா. அவன் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி விடு, அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவன் கிட்ட சண்டை போடாம பொறுமையா இருந்து அவனை கூட்டிட்டு வா. போ. மா, போமா, சொல்றேன்ல. போ. டேய் நடராஜ், சாப்பிட வாடா. சாப்பிட வாடா. நான் இப்பதானே சொன்னேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. விளையாடிட்டு தானே இருக்க, அதை சாப்பிட்டுட்டு விளையாடலாம்ல. ஐயோடா, இது நேர் இண்டோர் ஸ்டேடியம். இதுக்குள்ள நாங்க விளையாடிட்டு இருக்கோம். சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பிட வாடா. நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, சாப்பிட வாடா. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? எனக்கு வேணான்னு சொன்னா போயேன். டேய், அம்மா உனக்காக ஆசாசியா சமைச்சு வச்சிருக்காங்கடா, வா. ஆசாசியா சமைச்சிருக்காங்க, எனக்கு நீ ஏன் போய் சொல்ற? என் பேரை சாக்கா வச்சு நீங்க ஃபுல் கட்டு கட்ட போறீங்க. என்ஜாய் பண்ணுங்க. டேய், வேலைக்கு போயிட்டு வந்து இத்தனை மணிக்கு அப்புறமா சமைச்சிட்டு இருக்காங்கடா. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுடா, அதுக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன். சாம்பிராணி போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டல, அப்படியே உள்ள போய் மந்திரமா ஓதி விட்டு வந்துரு. எல்லாம் கரெக்டா முடிஞ்சிடும். ஏய் ப்ளீஸ் நட்டு, வாடா, எனக்காக வாடா, ப்ளீஸ்டா. ஐயோடா, அப்படியே தங்கச்சி சென்டிமெண்ட்ல மனசு உருகி போயிடுச்சு பாரு. மூஞ்ச பாரு, எச்சி படி. என்னப்பா, என்னாச்சு? சாப்பிடவாப்பா? எனக்கு வேணாம். ஏ அம்மா, அவன் ஏதோ பிளான் பண்றாமா. ஆமா, இவங்க வீட்டை சொத்து திருடுறதுக்கு பிளான் பண்றாங்க.
ராத்திரி வேளையில கொஞ்சமாச்சு சாப்பிட்டு படுக்கணும்பா. ஐயா ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? போய் தொலைங்களேன். ஏண்டா யார போய் தொலைங்கற? 10 மணிக்கு மேல வந்து ஒரு பொம்பளை சமைச்சு கொடுத்தா உனக்கு கேவலமா போயிடுச்சா? தெரியுதுல, இதான் சாப்பிட்ற டைமா? இந்நேரம் பேய் கூட தூங்கிருக்கோம். இதான் நீங்க சோறு போற லட்சணமா? இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. உன் பொண்டாட்டி வந்தா வேலை வேலைக்கு டான்னு சமைச்சு போடுவா. இப்ப சாப்பிடவா? ஏ சூர்யா, நீ ரொம்ப தேவலாம பேசிட்டு நீ இருக்க. தானே தேவலாம என்ன பேச வைக்கிற? அதான் வடிச்சு வச்சிருக்காங்களே, வந்து கூட்டிட்டு போய் தொலை வேண்டியதானே? அவ்வளவுதானே? இந்த ஓரம் இரு. என்ன குட்டி நீ? கொட்டிட்ட போதுமா? ஏய், என்னடி அதுக்குள்ள உனக்கு தூக்கம் வந்துருச்சு? என்னம்மா வெளிய படுத்து தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி உட்கார வச்சு இப்படி டார்ச்சர் பண்றேன். உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் தூங்காம இருக்கேன். உனக்கு என்னடி அதுக்குள்ள தூக்க வேண்டியது கிடக்கு? இவன் ஒருத்தன் வாடா. மதியம் தூங்க வச்சுட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சுமா. ஆமா, அவ கை குழந்தை பாரு, லோலலாய் பாடி தூங்க வச்சுட்டு வர்றதுக்கு. வேணும்னா சொல்லு, அவளை இப்பயே எழுப்பி கூட்டிட்டு வரேன். நம்ம டிஸ்கஷன்ல சேர்த்துப்போம். ஏய், ஆரஞ்சரா பாரு, காமெடி பண்ற நேரமாடா இது? இவ என்னம்மா? அவளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடா. அவளை பாம்புன்னு நினைக்க முடியல, கயிறுன்னு ஒதுக்க முடியல. என்னம்மா மதிக்கே இப்பெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்ட? டேய், எப்பவுமே ஊமை கொட்டாங்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்டா. அவளும் புத்துல இருந்து பாம்பு தலையை தூக்குற மாதிரி அப்பப்ப தலையை தூக்குறா. நான் தலையிலே 2 போடு போட்டு மறுபடியும் உள்ளேயே அனுப்பிடுறேன். இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காதடா, தெரிஞ்சுக்கோ. சும்மா காமெடி பண்ணாதம்மா. புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்கிறதுலாம் நடக்கிற விஷயமா? அவளை போயெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்க. சரி, அவளை விடுறா. இவ யாரா புதுசா? எவ? அதான்டா, ஏதோ கிளப்பு கடைக்கு கூட்டிட்டு போனையாமே. கிளப்பு கடையா? காப்பி கடையா என்னமோ? காப்பி கடைனா? மதி தம்பி கூட உன்னை அங்க வச்சு பாத்துருக்கான். என்ன தைரியம் பாருமா, இந்த வயசுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுத்துறான். இதை நம்ம சும்மா விடக்கூடாதுமா. டேய் டேய் டேய், அவன் யாரு கூட சுத்தினா எனக்கு என்னடா? நான் உன்னை கேக்குறேன், யாரா அந்த பொண்ணு? அது ஃப்ரெண்டுமா. ஏன் ஆம்பளை பசங்கெல்லாம் உன் கூட பழக மாட்டேன்னு கோயில்ல சத்தியம் பண்ணிருக்காங்களா? இங்க பாருமா, ஒரு தூய்மையான நட்பை அனாவசியமா கேவலப்படுத்தாத. சி, வாய் மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நிஜமா இந்த பொண்ணு எனக்கு தமிழ் கத்து தராமா? டேய், இதுல இருந்தே நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியுதுடா. உனக்கு தான் தமிழ் நல்லா தெரியுமேடா. ஐயோ அம்மா, இது லிட்டரேச்சர். மணி 10:30 ஆனாலும் சரி, 11:30 ஆனாலும் சரி, அவ யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவ எனக்கு தமிழ் இலக்கியம் சொல்லி தராமா. டேய் சோமு, ஏன்டா இந்த அம்மாவை இப்படி சித்திரவதைப்படுத்துற? நான் என்னமா பண்ணேன்? பின்ன என்னடா, ஏற்கனவே இந்த மதியால நான் பெரிய கோடீஸ்வரி ஆக போறேன்னு கனவு கண்டேன். அது எப்பவோ நாசமா போயிடுச்சு. ஒரு பெரிய கோடீஸ்வரியா பார்த்து மடக்கி கல்யாணம் பண்ண போற துப்பு உனக்கு வரவே போறதில்ல. நீ பாட்டுக்கு இந்த மதிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. அவ வீட்டுல ஏடா கூடமா மாட்டிட்டு இருக்கிற காசு அடிக்கிறதுக்குள்ள எனக்கு இல்ல மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. எதுவா இருந்தாலும் கடைசியா இந்த பாஞ்சாலியில வர வேண்டியது இருக்கு. இந்த பாரு, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. அப்புறம் இவ்வளவு நாளா பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். என்னமா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மதி வீட்ல இருந்து எப்படி சொத்து அடிக்கணுங்கிறது எனக்கு தெரியாதா? நீ ஏமா புலம்புற? டேய், மதி மூலமா சொத்து வருங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சுடா. இவளை பாடுறா, இவளுக்கு என்னடா குறைச்சல்? மூக்கு மூலியமா லட்சணமா தானே இருக்கா. இவளை கட்டிக்க அந்த சஞ்சய் பையனுக்கு என்ன கேடு? இங்க பாடுறா சோமு, இப்பவே சொல்லிட்டேன். இந்த மதி போய் முதல்ல அங்க பேசிட்டோம். ஒருவேளை ஒத்து வந்தா சந்தோஷம். இல்லையா முதல்ல அந்த கிளவி தரேன்னு சொன்ன பணத்தை கைப்பற்றுவோம். அதுக்கப்புறம் வக்கீல் நோட்டீஸ் விட்டு அந்த துரை கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டம் பாரு. அதுக்குள்ள தமிழ் கத்துக்கிறேன், மலையாளம் கத்துக்கிறேன்னு எவகிட்டயாவது மாட்டிட்டு வந்து நிக்காத, சொல்லிட்டேன்.
அம்மா இதுக்கும் அதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? டேய், இந்த சுந்தரி எதுக்கும் ஒத்து வர மாட்டா. மதி நம்ம சொல் பேச்சு கேட்டு ஆடுற வரைக்கும் தான் நாம சொத்தை பத்தி அவங்க கிட்ட பேச முடியும். அது வரைக்கும் பொறுமையா இருடா. இங்க பாருடா, அதுக்கப்புறம் அம்மாவே உனக்கு ஒரு வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த தூங்கு மூஞ்சி மரத்தை படுக்க வை. ஏய், சித்ரா, சித்ரா, தலைகாலி ஒழுங்கா போட்டு பாடு. பாடு. குட்டி கதவை சாத்திக்க நான் கடை வரைக்கும் போயிட்டு இப்ப எதுக்குமா வந்துடுறேன். கடைக்கு போற? சாப்பாட்டு எல்லாத்தையும் கொட்டி நாசம் பண்ணிட்டேனே. நான் போய் ரவை வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீ சும்மா இரு. ராத்திரியில சாப்பிடாம படுக்க கூடாது குட்டி. ஆமா, ரவா வாங்கி உப்புமா கிண்டி கொட்டு. அவன் தின்னுட்டு ராத்திரி பூரா நம்ம கிட்ட சண்டை போடட்டும். இல்ல குட்டி. மா குடுமா, பேசாம போய் படுமா. போமா போமா. ஏய் இப்போதைக்கு நீ கதவு தட்டுற. டேய் வழி விடுறா, அசைன்மெண்ட் எழுத நோட் எடுக்கணும். சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு உள்ள வந்துட்டு இருக்கா? ஏய் சின்ன பசங்க மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. இப்போ என்கிட்ட வம்பு எடுக்கிறதுக்காக தான் நீ உள்ள வந்திருக்கியா? வெளில போடி. ஏய் ரொம்ப பண்ணாதடா. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இல்லனா என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் நின்னு பாரு, ஆரம் வாங்குறியா இல்லன்னு நீ தெரியும். அரஞ்சு பாரு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஏய் ஆமா, இவ அப்படியே படிச்சு யூனிவர்சிட்டில ஃபர்ஸ்ட் வர போறா. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாழனாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி படிப்பை பாதியிலே விட்டுட்டு போக ஏய் மாட்டேன்டா. சிக் வெளில போடி. போடி போடி மேல. டேய், விடுடா. டேய், என்னடா இது? ஏன்டா இப்படி அநியாயம் பண்ற? யாரு? நானா? நான் பாட்டு சித்தப்பா வீட்ல நிம்மதியா இருந்தேன். என்ன இங்க வா வான்னு கூப்பிட்டு வந்து நீங்க தான் அநியாயம் பண்றீங்க. அப்படி என்னடா நாங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம்? என்ன நிம்மதியை கொடுத்துட்டீங்க அதை சொல்லுங்க. முதல்ல நல்ல சாப்பாடு உங்களால கொடுக்க முடிஞ்சதா? சரி, உங்களால முடியல. அவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காம பொறாம பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. வேலை செய்யற வீட்டுல மீந்து போன மிச்ச மீதியை சாப்பிடுறதுல உங்களுக்கு அப்படி ஒரு பெருமை. இன்னும் சித்தப்பா வீட்டுல இருக்கிற மாதிரி சாப்பிட்டா அவ்வளவுதான், உங்களை கையிலேயே பிடிக்க முடியாத. வேண்டாப்பா, எங்களுக்கு மீந்து போனதே போதும். அப்ப அது உங்களோட வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு என்னையும் கூட்டிட்டு வந்து என் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க? இவன் என்னடா என்ன தூங்க விடாம வம்ப எடுத்துட்டு இருக்கா? நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல தூக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. இப்பதானே தெரியுது உங்களுக்கு மனசாட்சியும் இல்லைன்னு. திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்து என்ன ஜெயில அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டீங்கல்ல. என்னப்பா, இந்த நேரத்துல யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பார்க்க மாட்டியா? ஆமா, இந்த மாதிரி எடுப்பல செய்தான் என்னைக்கு கூட்டு வந்தீங்களா? நடராஜ், நடராஜ், வாங்க சித்தப்பா, உள்ள வாங்க. உள்ள வாங்க சித்தப்பா, உட்காருங்க. என்னப்பா எப்படி இருக்க? ஏதோ இருக்கு. என்னப்பா சலிப்பா சொல்ற? இது பாருங்க, உங்களை யாரும் வெத்தலை பார்க்க வச்சு வாங்கட கூப்பிடல. மா இப்போதைக்கு கத்துறீங்க. நான் இங்கதான் இருக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சிங்கல்ல, அப்ப எனக்கு வேண்டியவங்க இங்க பார்க்க வரதான் செய்வாங்க. தேவையில்லாம சத்தம் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. விடுப்பா, அவங்கள பத்தி தான் நல்லா தெரியுமே. சஞ்சய் பிரான் பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணா. நீயும் இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டு பழகிட்ட. உன்னை விட்டுட்டு சாப்பிட மனசு வரல. உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும், அதனால தான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த யாருக்கு வேணும் உன் பிரியாணி? மா உனக்கு அறிவில்ல? யாரா அடிக்க போற? பெச்சு விடுவோம் பெச்சு. அண்ணா சித்தப்பா அவங்க ராஸ்கல். அவங்க யாரு?
எனக்கு அம்மா மாதிரி, உனக்கு சாமி மாதிரி. என்ன திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னொரு தடவை அவங்கள பார்த்து கைய ஓங்குனன்னு தெரிஞ்சது அந்த கைய உடைச்சு போட்டுருவேன். முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. சித்தப்பா மன்னிப்பு கேளுடா. போது நிறுத்து உன் நடிப்பை. உன் நடிப்பை பார்த்து பார்த்து எரிச்சல் தான் வருது. பெத்த பிள்ளைங்களுக்கு அம்மாவுக்கு நடுவுல போந்து இப்படி எல்லாம் பண்றியே ஏன்? வெளியே போனா கூட தேடி வந்து இப்படி என் குடிய கெடுக்கிறியே. அப்படி என்ன உன் மனசுல பழி வாங்குற வெறி பிடிச்சிருக்கு? இத பாருங்க நீ. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. நீங்க வேண்டான்னு சொல்றதுனால உறவே இல்லைன்னு ஆயிடுமா? உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் பிள்ளைய நான் பார்க்காம இருக்க முடியுமா? ஓம் பிள்ளையா? இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உண்மையிலேயே அப்படி நினைச்சிருந்தா அன்னைக்கு அப்படி தெருவுல நிறுத்திருப்பியா? இத்தனை வருஷம் இல்லாத சொந்தம் இப்ப என்ன புதுசா? உன்கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசணும்? நீ முதல்ல வெளிய போ. ஐயா பெரிய மனுஷா, உங்களை நான் தான் வான்னு கூப்பிட்டேன். அதுக்காக கண்டவங்களையும் கண்ட நேரத்துல நடு கூடத்துல கொண்டு வந்து வச்சு கொட்டை அடிச்சிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு இல்லாத சொந்த பந்தம் உனக்கு நிறைய இருக்கு. அதையெல்லாம் தெருமுனையிலே வச்சு பேசி அனுப்பிட்டு நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள வந்தா போதும். பெத்தவங்களுக்காக இந்த ஒரு உதவியாவது பண்ணுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். தம்பி ஒரு நிமிஷம் நீ வெளியே வாப்பா. விடுமா போய் தொலைட்டோம்.